கூட கேட்டாங்க, காங்கிரஸ் எல்லாம் கேக்குது, நீங்க கேட்க மாட்டீங்களான்னு. முதல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற இந்த முழக்கத்தை, இந்த ஸ்லோகனை காயின் பண்ணவனே திருமாவளவன் தான். 1999 மூப்பனார மேடையில் வைத்துக் கொண்டு நான் பேசினேன். நாங்கள் இதுவரையில் தேர்தல் அரசியலை புறக்கணித்தோம். இப்போது தேர்தல் அரசியலுக்கு வந்திருப்பதற்கு காரணமே எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான். நாங்க ரெடி, நீங்க ரெடி, ஆனா நாங்க உங்களோட சேர ரெடி இல்ல அப்படின்னு நான் தெரியும். யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? விசில் அடிக்கிறவங்க தான். விசில் அடிச்சு கூப்பிட்டாங்க. நாங்க ரெடி. எதுக்கு? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்க சொன்னோம், எங்களாலே அதை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான காலம் கனியும். திருமாவளவன் கணிப்பு இதுவரையில் தவறவில்லை. இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றியே தீர்வோம் என்று நான் எடுத்த உறுதி, அந்த சபதம் நிறைவேறி இருக்கிறது. எதிர்காலத்தில் அதிகார பகிர்வையும் வென்றெடுக்க முடியும். ஆனால் அதற்கான காலம் இப்போது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே காங்கிரஸ் தோழமை கட்சி என்கிற உரிமையோடு கேட்கிறது, அது ஒன்றும் தவறில்லை. அதனால் இந்த அணி உடையும் சிதறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எதிர்பார்த்தவர்களின் மண்டை உடையும்படி தேமுதிக பொத்தென்று அவர்களின் உச்சந்தலையிலே இடியாக விழுந்துவிட்டது.